اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عن ابن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم كان يعتكف في العشر الأواخر من رمضان أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இத்திகாஃப் இருப்பது. பள்ளிவாசலில் தங்குவதற்கு பெயர் இத்திகாஃப் என்பதாக சொல்வார்கள். இந்த இத்திகாஃப் எனக்கூடிய வார்த்தைகளுக்கு பல்வேறு பொருள்கள் உண்டு. அதற்கு ஒன்று சிறை வைத்தல் என்பதாக இதற்கு பொருள் உண்டு. பற்றுதல் எனக்கூடிய ஒரு பொருளும் உண்டு. ஆனால் வழமையாக நாம் வழக்கத்தில் கொண்டிருக்கக்கூடியது பள்ளிவாசலில் தங்கி இருக்கக்கூடியது, வழிபாடுகளில் இருக்கக்கூடியது பெயர் இத்திகாஃப் என்பதாக நாம் சொல்கின்றோம். இந்த இத்திகாஃபில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், விடயங்கள் என்ன, செய்யக்கூடாத விடயங்கள் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது, இத்திகாஃபுடைய சமயங்களில் இவர்கள் பள்ளிவாயிலில் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் கொண்டு இருக்க வேண்டும். தேவையான விஷயங்களை தவிர ஏனைய விஷயங்களை இவர்கள் பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முதன்மையாக. இரண்டாவதாக, இவர்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வது என்பது கூடாது. அவசிய தேவைக்கு மட்டும்தான் பள்ளியை விட்டு இவர்கள் வெளியே செல்ல வேண்டும். முழுமையாக இவர்கள் இருக்கக்கூடியது உள்ளப்பள்ளியில் இவர்கள் தங்கியிருக்க வேண்டும். அந்த நியத்துடன் இத்திகாஃபுடைய நியத்துடன் இவர்கள் உள்ளப்பள்ளியில் தங்கியிருக்க வேண்டும். தங்களுடைய சுய தேவைகளுக்கு தவிர பாக்கி எந்த ஒன்றையும் இவர்கள் வெளியே செல்லக்கூடாது. அதே போன்று தேவையான விஷயங்களை மட்டுமே பேச வேண்டுமே என்று பாக்கி ஏனைய விஷயங்களை இவர்கள் பேசுவது கூடாது. உலக தொடர்புகளில் இருந்து இவர்கள் துண்டிக்கப்பட்டவர்கள் கொண்டு இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் இன்னைக்கு பார்த்தோம்னா சில இடங்கள் இத்திகாஃப் எனக்கூடிய பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே லைப்ரரியில இருந்து எல்லாம் இங்க உள்ள வந்து உட்கார்ந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் உள்ள வந்துருது, அங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை விட செல்போன் எடுத்து வச்சுட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது இத்திகாஃப் இருந்து பிரயோஜனம் இல்லை. இது இத்திகாஃபே கிடையாது. அவர்கள் அப்படி இருந்து செய்யறாங்கன்னா இத்திகாஃப் இல்ல. நன்மையை தேடி வந்தவர்கள் இவர்கள் தீமையை அள்ளி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் இருக்கக்கூடிய சமயங்களில் பள்ளிகளில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும்? ஒன்று விக்கிரில் இருக்க வேண்டும், அல்லது திலாவத்தில் இருக்க வேண்டும், அல்லது ஸலாத்தில் இருக்க வேண்டும். இவங்க தொழுதுகிட்டு இருக்கணும், அல்லது குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கணும், அல்லது திக்ர் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுவும் முடியவில்லை என்றால் இவர்கள் தூங்கலாம், நித்திரையில் இவர்கள் ஆகலாம். இந்த விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும். எப்ப இத்திகாஃப் இருப்பது சிறந்தது என்பது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் இத்திகாஃப்ல பல்வேறு இத்திகாஃப்கள் இருக்குது. சுன்னத்தான இத்திகாஃப், நஃபிலான இத்திகாஃப், வாஜிபான இத்திகாஃப் என்பதும் இருக்குது. ஒரு மனிதன் நேர்ச்சை செய்து கொண்டான் என்றால், எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னா பள்ளிவாசல் நான் இந்த 2 நாள் இத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னா அவன் நோன்பு வைத்திருந்து இத்திகாஃப் இருக்கணும், 2 நாள் இருக்கணும். அவனுக்கு எந்த சௌரியமோ அந்த சமயங்கள்ல அவன் இத்திகாஃப் இருக்கணும். இவனுக்கு வாஜிப் கண்டிப்பாக இருந்து தீர வேண்டும். சுன்னத்து என்பது சுன்னத்து மக்களாவான இத்திகாஃப் கண்டிப்பாக ஒரு செயல்களாவது கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும். ஒரு மஹல்லாவிற்கு இருந்தே தீர வேண்டும்.
எப்ப அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் இத்திகாஃப் இருந்து வந்தார்கள். இந்த இத்திகாஃப் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 இத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த இத்திகாஃப் இருந்தே தீர வேண்டும். இது சுன்னத்து முஅக்கதாவான இத்திகாஃப் ஒரு நபராவது அந்த மஹல்லாவில் கண்டிப்பாக இத்திகாஃப் இருந்தே தீர வேண்டும். அப்படி இருந்தால் அந்த மஹல்லாவிற்குரிய பரக்கத்துகள் ஞாபகத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இல்லை என்றால் முசீபத்துகள் இறங்கக்கூடியதாக இருக்குது. அதாவது குற்றவாளிகளாக மாறுகின்றோம். சரி, சுன்னத்தான இத்திகாஃப் என்று பார்க்கக்கூடிய நபிலான இத்திகாஃப் அப்படின்னா இப்ப நாம் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றோம். தொழுகைக்காக வேண்டி உள்ளே வரக்கூடிய சமயங்களே மேந்திரணும். இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் உள்ளே வர வேண்டும். இந்த பள்ளிவாசல் ஐத்திகாஃபுடைய நிய்யத்துடன் நான் நபிலான ஐத்திகாஃப் நிய்யத்துடன் நான் பள்ளிக்குள் நுழைகின்றேன் என்பதாக உள்பள்ளி வாயில் நான் நுழையும்போது செய்யணும். அதாவது உள்பள்ளியில் இருந்து எந்த ஒரு அமல்கள் செய்யப்பட்டாலும் நன்மைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு அமல்கள் நீங்கள் செய்யக்கூடிய சமயத்திலும் தீமையாக மாறிவிடும். எதை தேவையில்லாத அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயல்பாடுகள், உலகக்கூடிய விஷயங்கள், அது பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி பேசப்பட்டாலும் சரி உங்களுடைய அமல்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த உள்பள்ளிவாசலில் யார் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் இவர்கள் இங்கிருந்து தூங்குறாங்க அப்படின்னா அது ஒரு குற்றமாயிடும். பள்ளிவாசல போல இன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். சாதாரணமா உள்பள்ளிவாசல் வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடியதுதான். ஃபஜ்ர் நேரம் இந்த இஷாவுடைய நேரங்களை பார்த்தா கொஞ்சம் தூக்கத்துல தூக்கத்துடைய ஒரு கலப்புலதான் வந்திருக்கும். அந்த உடனே பார்த்தா தூங்குவாங்க. இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் இருந்தால் இது இவர்களுக்கு நன்மையான ஒன்றாக போயிட்டே இருக்கும். இத்திகாஃபுடைய நிய்யத்தில்லாம ஒரு மனிதன் இங்கே உள்பள்ளியில் உட்கார்ந்து தூங்கப்பட்டால் அதுவும் குற்றமாக மாறிவிடும், பாவ செயல்களாக மாறிவிடும். அப்ப இத்திகாஃப் இந்த நபிலான இத்திகாஃப் தான் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் பள்ளிக்குள் நுழைய வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒன்று. அப்ப ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் அந்த 10 நாட்கள் இருக்கக்கூடியது, கடைசி 10 நாட்கள் அவசியம் இருக்கக்கூடியது சுன்னத்தான இத்திகாஃப் என்பதை இதிலிருந்து அவர்கள் உணர்த்துகின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ இந்த இத்திகாஃப் இருப்பது மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அகலப்பட வேண்டும். நீங்க பார்த்தோம்னா ஒரே பிரஷர் மன அழுத்தத்தில் இருந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னங்கிறது தெரியாம அந்த எல்லாத்தையும் இந்த உலகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாலே போதும். ஒண்ணும் இல்லை, ஒரு செல்போனை ஒரு மனிதன்கிட்ட இருந்து பிடிங்கி வச்சாலே போதும் அவனுடைய பிரஷர் கொஞ்சம் குறையும். இப்ப எல்லாத்தையும் இந்த உலகத்துடைய சிந்தனைகள் இருந்து இவனை நீக்கி வைக்கக்கூடியது இந்த இத்திகாஃப். அப்ப இவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீக்கப்பட்டு இவனை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே ஒன்று உல தூய்மையும் மன தூய்மையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கின்றான். இந்த இத்திகாஃப் மூலமாக எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.